Good morning. How are you? எப்படி இருக்கீங்க? Today we're going to do the blessings of Jabez. யாபேசுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். Just two verses in the Bible வந்து யாபேசை குறித்து சொல்லியிருக்கிறது. 1 Chronicles chapter 4 verse 10, 9 and 10. ரெண்டு வசனங்கள் தான் அவரை குறித்து வேதத்துல போடப்பட்டிருக்கு. But it is so powerful. அதுல இருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். We can also pray using his prayer. அந்த வசனங்களை என்ன போட்டிருக்கேன்னா, அவர் ரொம்ப மதிப்பு, அவங்க சகோதரர்களை காட்டிலும் he was more honorable அப்படின்னு போட்டிருக்கு. And then அவங்க தாயார் அவரை bore him in pain, அதனாலதான் அவருக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. It's probably there is a relationship for his name. பட் அவர் என்ன பண்றாருன்னா 10ஆம் வசனத்துல அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக let's slice and dice and take the essence of everything that he's praying. அவர் ஜெபிக்கிறதுல இருந்து அந்த ரசனையை எடுத்து நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஓ லார்ட் bless me indeed அப்படின்ட்டு சொல்லுகிறார். என்னை ஆசீர்வதியும் தேவரே, என்னை ஆசீர்வதித்து. ஸோ இந்த இண்டீட் என்றது உண்மையாகவே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்ற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. கிங் ஜேம்ஸ்ல வந்து இண்டீட் இருக்கு, சில டிரான்ஸ்லேஷன்ல அது இல்லை. பட் அது ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். உண்மையாகவே இல்லைன்னா மெய்யாகவே நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு அவர் ஜெபத்துல அந்த மாதிரி சொல்றாரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது, ஓ லார்ட் bless me அப்படின்னு 2 தடவை எழுதுறாரு, என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யாபேஸ்க்கு தெரியும் அவருடைய பேரு வந்து துக்கத்தோடு இணையப்பட்டு இருக்கிறது. ஆனா நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய தேவனை, உண்மையான தேவனை, இஸ்ரவேலின் தேவனை நான் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக the Lord will change whatever situation I was in. நான் பிறந்த சூழ்நிலைய அவரால் மாற்ற முடியும். இப்போ கரண்ட் சூழ்நிலை, மேபி நீங்க கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கலாம், பட் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவராக இருப்பார். ஏன்னா கடைசியில அந்த வசன கடைசியில the Lord granted his request, அவருடைய விண்ணப்பத்தை தேவன் தந்தருளினார். the Lord granted it because the Lord wants to grant our prayers. நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்டு பதிலளித்து அதை அவர் கொடுக்கறதுல அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். பட் நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம வெரி சிம்பிள் ப்ரேயர்ஸ், காமன் ப்ரேயர்ஸ் பண்ணிடுறோம், which is okay. தேவரே என்னை ஆசீர்வதித்து அப்படின்னு ப்ரே பண்றது இஸ் a common prayer. பட் ஜேபஸ் மாதிரி எப்படி ப்ரே பண்ணணும்னா, let's go and pray for uncommon blessings. Common praise is okay, but if you're not satisfied, illa I believe in a God who is able, நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும், நான் வந்து சாதாரண ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், அவரால் அது மட்டும் பண்ணதில்லை, he can do much more. So uncommon blessings அப்படி இல்லைன்னா unprecedented favor, இது தயவு இல்லை, சாதாரண தயவு இல்லை, எதிர்பார்க்காத தயவு, யோசிக்க முடியாத ஆசீர்வாதங்கள், அந்த மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பிரேயர்ஸ் காமன் prayers இருக்கவே முடியாது. We have to go for uncommon prayers. We have to go and ask the Lord for uncommon things. அதனால today I want to say blessed indeed. நம்ம blessed இருக்கலாம், but we can be blessed indeed. Hallelujah. So when we go for uncommon prayers, ask the Lord. இப்போ recently I was talking to someone, I said, you know what, அவங்களுக்கு கர்த்தர் வந்து பேசி ட்ரீம்ஸ் வந்ததே இல்லையா? I said no, I'm going to pray. இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு ட்ரீம்ஸ் கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். And I know that God is going to do that. Hallelujah. So small, ask the Lord, எனக்கு ட்ரீம்ஸ் கொடுங்க, or give me visions, or give me show it to me. I don't want small things. ஏனோ தானோ லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு போறது அது ஒரு பக்கம். பட் ஏப்ரஹாம்க்கு என்ன பிளெஸிங் கொடுக்கிறார்? எடுத்ததுமே அவர் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். I will bless you and I will make you a blessing. So end of the day நம்ம வாழ்க்கையை வாழும் போது அவருக்கு மகிமை கொடுக்கிற வாழ்க்கை, அது மட்டும் இல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமா இருக்கிறதா விரும்புறேன். அதுல ஒரே ஒரு ஸ்மால் நோட் I will just add. We have to be very cautious. ஏப்ரஹாம் வந்து அவர் கீழே அவ்வளவு 300+ people இருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த யுத்தத்துக்கு போகும்போது அவ்வளவு பேரையும் அவர் கூட்டிட்டு போறாரு என்று போட்டிருக்கு. ஸோ அவ்வளவு பேர் குடும்பங்களையும் அவர் வந்து பாதுகாத்திருப்பார், எல்லாம் நிறைய கொடுத்திருப்பார். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ அவர் எல்லார்கிட்டையும் போய் நான் இவங்களுக்கு இது கொடுத்தேன், அவங்களுக்கு அது கொடுத்தேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்க மாட்டாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த
இந்த இது கிஃப்ட் கொடுக்கும்போது சொல்ற உங்களுடைய கிங், நோ 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 ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எனக்கு எந்த இதுவும் யாரும் சொல்லக்கூடாது, உங்களால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரே கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஏப்ரஹாம் வந்து did not go and might not have gone and told everybody that நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். ஸோ நம்ம ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு இருக்கும்போது அது ரொம்ப நம்ம காஷியஸா, நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கர்த்தருக்கு மட்டும் கனத்தை கொடுத்து நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே நம்ம இன்னும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார். முன்னாடி ஒரு கோட் நான் எழுதியிருந்தேன், லெட்ஸ் பி எ கிவர். அதாவது நம்ம கொடுத்துட்டே இருக்கும் போதுதான் அந்த சேனல் வந்து ஃப்ரீயா போயிட்டே இருக்கும். அப்ப கடவுள் இன்னும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. சிலவங்க எல்லா ஆசீர்வாதங்களை வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து எல்லாம் they just won't be அந்த கொடுக்குற மனசே இருக்காது. But I pray that God will and give you this generous heart so that you will be a blessing to others. அதுக்கு we have to be blessed indeed. Shall we claim? அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இறைமையா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. நீங்க உம்மால you can do great and mighty and awesome things because you are a mighty God. Even this day, everyone who is in need of a mighty big miracle, லார்ட், யாருக்கெல்லாம் பெரிய அற்புதம் தேவையோ அவங்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய கரத்தை நீட்டி ராஜா அந்த அற்புதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். we ask you Lord, we pray. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ள ரத்தத்தால மூடுங்க, நாமத்தினால மூடுங்க. எல்லா இந்த டேஞ்சர்ல இருந்து அவங்களை விலக்கி காத்துக்கோங்க. Let this day be a blessed day. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful day. In the medial prayer, we will be continuing the rest of the week. So I pray that God will just give you abundance of blessing and make you a blessing just like Abraham. Be blessed. God bless you.